வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபால்ட் என்ன அப்படின்னா ஓப்போ A15. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜிங் லோகோ வந்து ரெட் கலரில் வந்து வருது. ஆனால் இந்த ஃபோன் வந்து அதுக்கு பிறகு ஆன் ஆகலை. இந்த ஃபால்ட்டு வந்து கொஞ்சம் யூனிக்கான ஃபால்ட்டு. அதனால தான் நம்ம வந்து இதை வந்து வீடியோவாக வந்து கன்வெர்ட் பண்ணி போடுறோம். இந்த ஃபோனை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணும்போது லோகோ வர்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் ப்ரைமரி லைன்லாம் வந்து செக் பண்ண மாட்டோம். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் ப்ரைமரி லைனில் வந்து ஒரு ஷார்ட் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜிங் லோகோ வர்றதுனால இதை வந்து நார்மலாக உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை எடுத்துகிட்டு போய் பேட்ரி சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க, ஸ்டிப்பு சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுனால நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் லோகோ வர்றதுனாலே அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ப்ரைமரி லைனு செகண்டரி லைனில் பெரிய லெவலில் வந்து டவுட் பட மாட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து மேக் பண்ணுறது. இதில் வந்து ஷார்ட் எங்கே இருக்குது, இது வந்து எப்படி ஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். உங்களுக்கும் வந்து சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வித்தின் 1 மந்த்துக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக சிப் லெவல் வந்து ட்ரைனிங் கொடுப்போம். சப்போஸ் நீங்கள் வந்து அதுக்குள்ளே கற்றுக்கல, உங்களுக்கு சில லேக்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து டைம் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டை வந்து நம்ம வந்து செக் பண்ணுறப்ப நமக்கு வந்து இது வந்து ரெட் கலர் லோகோ சிம்பிள் வந்து காமிக்குது. ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷனில் நார்மலாக வந்து எல்லோரும் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, பேட்டரியை செக் பண்ணி பார்ப்பாங்க. மேக்ஸிமம் பேட்டரி இது வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ப்ளஸ் வந்து ஸ்ட்ரிப்பு, சிசி போர்டு இப்படி தான் வந்து செக் பண்ணி வாட்டர் டேமேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த போர்டை வந்து ஆல்ரெடி ஒர்க் வந்து ஹெவியாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஷீல்டு ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட லிக்விடை வந்து இந்த மாதிரி ட்ராப் விட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே உள்ள ட்ராக் லைன் வந்து ரொம்ப கிளியராக தெரியும். இதில் வந்து தெரியும். இதில் வந்து ஆக்சுவலாக வீடியோவில் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? இப்போ இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராக் லைட்ஸ் வந்து தெரியுது. சரியா? இப்போ நான் லிக்விட் விடும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பிக்கும் போது இந்த உள்ளுக்குள்ளே உள்ள ட்ராக் லைன் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து செட்டு வந்து ப்ராப்பராக ஆன் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் ஷீல்டு கட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ப்ராப்பரான மெத்தடு வந்து தெரியணும். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஷீல்டை வந்து கம்ப்ளீட்டாக பிரிச்சுருக்காங்க. ஷீல்டு பிரிக்கிறதுனால வந்து எந்த டேமேஜும் ஆகலை. இவங்க பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஷீல்டும் வந்து பிரிச்சுருக்காங்க. இங்கே ஒரு காம்பனண்ட் வந்து இல்லை. ஓகேவா? எப்பொழுதுமே ஒரு ஃபால்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஐ ஸ்கேனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி மெட்டல் பீஸ்லாம் வந்து இருக்கக்கூடாது. நான் வந்து செக் பண்ணிட்டேன். இது வந்து 4G பக்கத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது சார்ஜிங் ஐசி கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து AL65 62 உங்களோட லைட்டிங் ஐசி. இது வந்து உங்களோட பக் ஆயில். இது வந்து சார்ஜர் ஐசி BQ25601 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட வந்து சார்ஜர் ஐசி. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா VPH நான் எல்லாத்துலேயும் வந்து ஒரு காயில் தான் பார்த்துருக்கேன். இது வந்து டியூல் காயில் போட்டிருக்காங்க. 2 காயில் இருக்குது இதில். நம்ம வந்து பிட் மேப்பில் செக் பண்ணுறப்ப 2 காயிலும் வந்து கனெக்ட் ஆகுது. சாரி 5109 அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குல்ல, இது வந்து கிராஃபிக்ஸ் ஐசி. அந்த கிராஃபிக்ஸ் ஐசிக்கு உள்ள காயில் இது. சார்ஜிங் ஐசிக்கு உள்ள காயில் வந்து இது. 2 காயிலும் பக்கத்தில் போட்டிருக்கு. நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது இது வந்து ஜாயிண்ட் ஆகிறதுனால நான் வந்து டியூல் காயிலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இதுக்கு வந்து ஸ்கிமேட்டிக்ஸ் வந்து கிடையாது. நமக்கு வந்து பிட் மேப் மட்டும் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் VPH வந்து இங்கே வந்து ஜென்ரேட் ஆகும். மற்றபடி நான் போர்டை வந்து செக் பண்ணுறப்ப இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு ட்ராக் லைன்லாம் ஒன்றும் டேமேஜ் ஆகலை. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் லைன் வந்திருக்கு, ஆனால் டேமேஜ் வந்து ஆகலை. இப்போ வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த போர்டை வந்து செக் பண்ணிட்டேன். இதில் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபால்ட்டாக நாங்கள் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோகோ வருதுன்னா உங்களோட VPH நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லோகோ வரும். இப்போ வந்து உங்களுக்கு பேட்டரி கனெக்டரில் வந்து நான் செக் பண்ணி காமிக்கிறேன். பேட்டரி கனெக்டரில் உங்களுக்கு நான் டயோடு வெளி போட்டுக்கிட்டேன். டயோடு வெளி போட்டுட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் பயாஸில், அதாவது பிளாக் ப்ரோப்பை வச்சு செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது
உங்களுக்கு 00 வேல்யூ வருது. ஓகேவா? உங்களுக்கு இந்த ஏரியாவில் 00 வேல்யூ வருது. திருப்பி நான் வந்து இது மைனஸாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செக் பண்ணுறப்ப எனக்கு 00 வருது. ஓகேவா? இதுலேயும் 00, இதுலேயும் 00. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இதோட ப்ரைமரி லைனில் ஷார்ட்டு. அப்போ வந்து எப்படிங்க லோகோ வந்திருக்கும் அப்படின்னா, இதோட செகண்டரி லைன், அதாவது விபிஹெச் லைன் இதில் வந்து டைரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த விபிஹெச் லைனில் வந்து ஷார்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபோன் வந்து ஆன் ஆகாமல் இருக்கும். இதில் வந்து விபேட்டில் ஷார்ட்டு. ஓகேவா? அதனால் நம்மளோட ஃபோன் என்ன ஆகுது அப்படின்னா, லோகோ வருது, ஆனால் கம்ப்ளீட் ஆன் கண்டிஷனுக்கு வந்து போகலை. ஓகேவா? ஓப்போவில் ரியல்மி OnePlus இதில் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபால்ட் வந்து கிரியேட் ஆகும். அதாவது நம்ம லோகோ வந்து லோகோ ஷோ ஆகும், ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு விபேட்டில் வந்து ஷார்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுதான் இதோட ப்ளஸ் லைனு. இதை வந்து நான் வந்து பிட்மேப்பில் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த விபேட் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நான் வந்து செக் பண்ணணும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, பிட்மேப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லோகோ வந்து நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு எங்கே போகுது, எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ நான் வந்து பேட்டரி கனெக்டரை வந்து நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2G ஐசிக்கு இந்த லைன் வந்து ட்ராவல் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ஜிங் ஏசிக்கு இதோட லைன் வந்து ட்ராவல் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2G ஐசி கிட்ட ஷார்ட் இருக்க வாய்ப்புகள் வந்து அதிகம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு காம்பனண்ட் வந்து மிஸ் வேறு. ஆல்ரெடி இந்த ஃபோனை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து இந்த கெப்பாசிட்டியும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த கெப்பாசிட்டரை அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டர், இந்த டயோட், இந்த கெப்பாசிட்டர், இதில் எதில் வேணாலும் இருந்திருக்கலாம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரோசிங் டெஸ்ட்டை போட்டு நாம் வந்துட்டு வோல்டேஜை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். விபேட்டில் ஏதாவது மெல்ட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரோசிங் டெஸ்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் வோல்டேஜை வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஆல்ரெடி இங்கே வந்து கெப்பாசிட்டர் இல்லாததுனால நான் டைரெக்டாக வந்து கெப்பாசிட்டர் லைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ணலாம். இல்லைனா நம்ம வந்து பேட்டரி கனெக்டரில் கூட இன்ஜெக்ட் பண்ணலாம். அந்த பேட்டரி கனெக்டரில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறப்ப எனக்கு இந்த இடத்துல ஏதாவது மெல்ட்டிங் கண்டிஷன் இருக்கான்னு பார்க்குறது வந்து ஷோ பண்ணுறது வந்து கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களோட இந்த கெப்பாசிட்டி கிட்டேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கெப்பாசிட்டி இங்கே உடச்சிருக்காங்க. நான் அந்த இடத்துலையே வோல்டேஜை வந்து உங்களுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? நான் வோல்டேஜை வந்து நான் டைரெக்டாக அந்த இடத்துலையே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல உள்ள கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாக வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம வந்து தொட்டு ஃபீல் பண்ணுறக்கூடிய ஹீட் கிடையாது. ஆனால் இந்த கெப்பாசிட்டரோட கலர்ஸ் வந்து எனக்கு வந்து நல்லாவே மாறி இருக்குது. அதனால் என்னென்னா நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து இந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். 2G ஐசி கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து அடிக்கடி வந்து ஷார்ட் ஆகுது. அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணுறப்ப இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த கெப்பாசிட்டியில் ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். டயோடு வேல்யூ வச்சுருக்கேன். டயோடு வேல்யூ எனக்கு வந்து இதில் வந்து 00 வரக்கூடாது. எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் 00 வருது. நான் பஸர் மோடு வச்சேன் அப்படின்னா எனக்கு இது டேரக்ட் பஸர் அடிக்கும். ஓகேவா?
எனக்கு இந்த கெப்பாசிட்டி தான் ஷார்ட்டு. இப்போ வந்து நான் இங்கே செக் பண்ணும்போது எனக்கு டயோடு வேல்யூ வந்திருக்கணும் பேட்டரி கனெக்டரில். ஓகேவா? நான் ரிவர்ஸில் செக் பண்ணுறேன். செக் பண்ணுறப்ப எனக்கு 418 வருது. அதை அப்படியே ப்ரோப் மாற்றி செக் பண்ணுறேன். ப்ரோப் மாற்றி செக் பண்ணுறப்ப எனக்கு ஓஎல் வருது. அப்படின்னா எனக்கு வந்து ஷார்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் ஷார்ட்டுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு கெப்பாசிட்டர்ஸ். ஓகேவா? இந்த கெப்பாசிட்டரு நீங்கள் வந்து மாற்றுறதுங்கிறது ஒரு ரெக்கமெண்டபிள். நீங்கள் மாற்றலைனாலும் ஃபோன் வந்து பர்ஃபெக்டாக ஆன் ஆகும், எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால் நான் கெப்பாசிட்டர் வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. நான் வந்து செட்டு மட்டும் வந்து ஆன் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஷார்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. எப்பொழுதும் ஒர்க் பண்ணுற இடம் இருக்கும் எப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் இல்லாமல் க்ளீன் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து போர்டை வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து ஷார்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா விபேட்டில் வந்து ஷார்ட் இருக்குது, விபிஹெச்சில் ஷார்ட் கிடையாது. அதனால தான் நமக்கு வந்து ஃபோன் வந்து லோகோ வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ண இடம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணுவோம். இதில் சுவிட்சும் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது. நார்மலாக ஓப்போ ஒன் ப்ளஸ் இந்த ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கேபிள் போட்டாலே நமக்கு வந்து ஆன் கண்டிஷன் வரும். அதனால் ஜஸ்ட் என்னென்னா கேபிளை மட்டும் ப்ளக்இன் பண்ணுவோம். கேபிள் ப்ளக்இன் பண்ணுறப்ப இந்த மொபைல் வந்து நார்மலாகவே வந்து ஆன் ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து உள்ளே போன பிறகு வந்து செக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ரெட் கலர் சார்ஜிங் லோகோ வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபோன் வந்து ஓப்போங்கிறது வருது. இந்த ஃபோன் வந்து இப்போ வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிப் லெவல் ஃபால்ட்டு உங்களுக்கும் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம பேசிக்காக வந்து எப்படி ஷார்ட்டை வந்து கிளியர் பண்ணுறது, ஸ்கிமேட்டிக்ஸை வந்து எப்படி ரீட் பண்ணுறது, உங்களுக்கு இஎம்சி ஒர்க்கு, யூஎஃப்எஸ் ஒர்க்கு, இந்த மாதிரி அட்வான்ஸாக சாஃப்ட்வேர் ஒர்க்கு எப்படி பண்ணுறது, இன்க்ளூடிங் கிளாஸ் ஒர்க் கொண்டு இதில் வந்து இன்க்ளூடாக நாங்கள் வந்து சொல்லித்தரோம். உங்களுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே வந்து உங்களுக்கு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இங்கே ப்ரொவைட் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தர்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு, உங்களுக்கும் இந்த மாதிரி ஓப்போவில் வந்து சார்ஜிங் லோகோ வருது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.